ஹாய், வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படி நாங்கள் விளக்கேற்றினோம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீத சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையிலேருந்தே மழை தான். பசங்களுக்கெலாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, வீட்டில் தான் இருந்தாங்க. செம்ம மழை. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வானம் வந்து வெளிவாங்கின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக விளக்கேற்றுற டைமில் மழை ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. தெருவில் வந்து தண்ணி நிற்கிற அளவுக்கு பயங்கரமாக மழை பெஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீதி எங்களோட ஸ்ட்ரீட்டில் தண்ணி பயங்கரமாக நின்றுட்டு இருந்துச்சு. விளக்கே வைக்க முடியல. வீட்டில் வாசலில் அழகாக கோலம் போட்டு வெளியில் விளக்கெல்லாம் வச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம நல்லா பண்ணணும். வீடு கட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கார்த்திகை தீபம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் முடியல. போன வருஷம் கூட கரெக்டாக எப்படின்னா விளக்கை ஏற்றும் போது கொஞ்சம் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பயங்கரமான மழை, தண்ணி அதிகமாக நின்றுட்டு இருந்ததுனால கார்த்திகை தீபம் மாதிரியே தெரியலை. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், போட்டிகோலை தான் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு மேலே என்னோடய ஒர்க்கெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளிச்சதுக்கு அப்புறமா சாமி படத்துக்கிட்ட நெக்ஸ்ட்டு நம்மளோட நிலக்காலில் போட்டிகோலை 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி அதுக்கப்புறமா மேலே கோலம் போட்டிருந்தேன். ஏன்னா வாசலில் வந்து நம்மளால் கோலம் போட முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து கோலம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி, இது நான் இப்போ காமிக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிகோலை எடுத்த வீடியோ தான். நிலக்கால்ட்டையும் விளக்கு வச்சுட்டு அடுத்து உருளி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். உருளியை ரெடி பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் உருளி வைக்கிற இடத்துல வச்சுட்டு விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரணி தீபத்தன்னைக்கே எல்லா அகலையுமே விளக்கி காய வச்சுருந்தோம். பாப்பா அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு எடுத்து வச்சுட்டா. இன்றைக்கி வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சுட்டு விளக்கேற்றுறது மட்டும்தான். இதுவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அண்ணாமலையார் தீபம் வந்து அங்கே திருவண்ணாமலையில் ஏற்றினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா தான் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லைவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு வெளியிலேருந்து தான் விளக்கேற்றி வச்சுட்டு போனோம். வாசலுக்கு வெளியில் விளக்கேற்ற முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணையாத மாதிரி ஒரு கண்ணாடி குடுவை வச்சுருக்கோம். அதில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா போட்டிகோலை விளக்கேற்றிட்டு அப்புறம் நிலக்காலில் விளக்கேற்றிட்டு எப்பயும் போல் ரூமில் அந்தந்த இடத்துல 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். சாமி கும்பிடும்போது விளக்கு ஏற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா சிவன் பாடல் தான் போட்டுட்டு சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே தான் விளக்கேற்றி வச்சுருந்தேன். எங்களோட மாமனார் மாமியார் அவங்களுக்குமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா எங்களோட சொந்த வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடியிலலாம் எங்களால் விளக்கேற்ற முடியல. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால மாடியில் விளக்கேற்றணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுருந்தோம். ஆனால் மாடியில் வந்து விளக்கேற்றவே முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கார்த்திகை தீபம் முடிஞ்ச மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளக்கேற்றி மாடியில் விளக்கேற்றிருந்தோம். உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஒளி நமக்கு தெரியும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நம்மளால் மாடியில் விளக்கு வைக்க முடியல. இந்த வருஷம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாடியில் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சு 2வது நாள் மாடியில் ஃபுல்லுமே விளக்கு வச்சுருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் என்னென்னா என் பசங்களும் என் கூட இருந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரும் வந்து வீட்டில் இருந்தாங்க. அதனால் ஃபேமிலியாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம். சாமிக்கு பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட கொஞ்சம் நேரங்கள் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்ருந்தோம். வைப்போமா வைக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாள் வந்து ஜம்மங்கி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பூ காயவே இல்லை. எனக்கு எடுக்க மனசே வரல. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு மேலேயே ரோஸ் வச்சுட்டு சாமி கும்பிட்ருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட சொந்த வீட்டில் நான் கார்த்திகை தீபம் வைக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஒளி தான் நம்மளோட கஷ்டத்தை நீக்கி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற யோசனையே கொடுக்குது. எவ்வளோ மன கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்றப்ப உண்மையாலுமே அதில் இருக்கிற பவரே தனி தான். என்றைக்குமே நம்மளை பாசிட்டிவாக நினைக்க வைக்கும், நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கன்னா இந்த விளக்கோட ஒளி மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களோட மன கஷ்டம்
இருக்குது, நம்ம யார்கிட்ட சொல்ல போகிறோம், நம்ம சாமிகிட்ட சொல்லுவீங்க, இந்த ஒளியை பார்த்தா உங்களுக்கும் மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிச்சு. மாடியில் விளக்கு வைக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான். மற்றபடி வந்து எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் அந்த வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கார்த்திகை தீபம் முடிஞ்ச மறுநாள் வந்து நான் விளக்கு வச்சுருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் நல்லபடியாக குடும்பத்தோட இந்த கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக கொண்டாடிட்டோம். அடுத்த கார்த்திகை தீபமும் இதே மாதிரி நல்லபடியாக கொண்டாடணும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் நாங்கள் வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது. கடவுளுக்கு எங்களுக்கு நிறைவேற்றினதில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.